நீங்க ஆசைப்பட்டது சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? பல வருஷமா கேட்டுட்டு இருக்கிற ஒரு துவா இன்னும் கபூல் ஆகலையா? நம்ம துவா ஏன் ஏற்கப்படல? தேவைகள் ஏன் இவ்வளவு தாமதமாகுதுன்னு கவலையா இருக்கா? அப்படின்னா சரியா இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோல தஹஜ்ஜுத்தோட அந்த அமைதியான நேரத்துல வானத்தின் வாசல்கள் திறந்திருக்கும் போது நம்ம எப்படி துவா கேட்கணும், அதுக்கு முன்னாடி என்ன ஓதணும்னு பார்க்கப் போறோம். இரவோட கடைசி பகுதி, அதாவது தஹஜ்ஜுத் நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒட்டுமொத்த உலகமும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நம்முடைய ரப்பு அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வர்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு இரவும் கடைசி மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது நம் இறைவன் கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான். அப்போது என்னிடம் பிரார்த்திப்பவர் யார்? நான் அவருடைய பிரார்த்தனையை ஏற்கிறேன். என்னிடம் கேட்பவர் யார்? நான் அவருக்கு கொடுக்கிறேன். என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர் யார்? நான் அவரை மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான். கொஞ்சம் யோசிச்சுப் பாருங்க. அகிலத்தையே படைத்த அல்லாஹ்வே, கேளுங்க, நான் தர்றேன்னு சொல்றான். அந்த நேரத்துல நம்ம கேட்கிற துவாவுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? இது வெறும் வார்த்தைகள் இல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நேரத்தில் கேட்கப்படும் துவாக்கள் நிச்சயமாக பதிலளிக்கப்படும் என்று ஹதீஸ்கள் நமக்கு உறுதியளிக்கின்றன. அந்த அருள் நிறைந்த நேரத்துல நம்ம தேவைகளை கேட்கிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட துவாவை ஓதுற பழக்கமுடையவங்களா இருந்தாங்க. தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்ததும் இந்த வார்த்தைகளை கூறி அல்லாஹ்வை புகழ்வாங்க. புகாரி மாதிரியான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்கள்ல இந்த அற்புதமான துவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்து வமன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து அன்த கய்யிமுஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின்ன. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். நீயே வானங்கள், பூமி மற்றும் அவற்றுக்குள் இருப்பவை அனைத்திற்கும் ஒளி ஆவாய். உனக்கே எல்லா புகழும். நீயே வானங்கள், பூமி மற்றும் அவற்றுக்குள் இருப்பவை அனைத்தையும் நிர்வகிப்பவன், நிர்வாகி ஆவாய். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தைகளின் ஆழத்தை சற்று சிந்தியுங்கள். நீங்கள் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? வானங்கள் மற்றும் பூமியின் ஒளி அவன். அந்த ஒளியில் ஒரு சிறு துளிதான் இந்த பிரபஞ்சத்தையே பிரகாசமாக்குகிறது. நீங்கள் காணும் நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் அனைத்தும் அவனது ஒளியின் பிரதிபலிப்புகளே. அந்த மகத்தான ஒளியின் அதிபதியிடம் நீங்கள் நேரடியாக பேசுகிறீர்கள். இந்த துஆவை நீங்கள் உணர்ந்து சொல்லும்போது உங்கள் முன்னிருக்கும் பிரச்சனைகள், கவலைகள், தேவைகள் அனைத்தும் எவ்வளவு அற்பமானவை என்பதை உணர்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்பது இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கும் அதிபதியிடம். அவனுக்கு உங்கள் தேவையை பூர்த்தி செய்வது என்பது மிக மிகச் சுலபமான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளைக் கொண்டு தஹஜ்ஜுத்தை தொடங்கும்போது அது அவர்களின் பிரார்த்தனைக்கு ஒரு அளப்பரிய பலத்தை கொடுத்தது. இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ்வின் மகத்துவத்தை இந்த வார்த்தைகளில் நீங்கள் நினைவுகூரும்போது உங்கள் துஆக்கள் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்வின் புகழை பாடி அவனது மகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு அடியானாக நமது நிலை என்ன? நாம் பலவீனமானவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். எனவே அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது அவனிடம் முழுமையாகச் சரணடைவதும் நம் பாவங்களுக்கு மன்னிப்புக் கேட்பதும்தான். மேலே குறிப்பிட்ட புகாரி 6317 ஹதீஸின் தொடர்ச்சியாக வரும் ஒரு பகுதிதான் நாம் பார்க்கப் போகும் 3வது துஆ. இது வெறும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, இது ஒரு முழுமையான சரணாகதியின் பிரகடனம். அல்லாஹும்ம லக்க அஸ்லம்து வ அலைக தவக்கல்து வ பிக ஆமன்து வ இலைக அனப்து வ பிக ஹாஸம்து வ இலைக ஹாக்கம்து ஃபக்ஃபிர் லீ மா கத்தம்து வ மா அخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. யா அல்லாஹ், உனக்கே நான் அடிபணிந்தேன். உன் மீதே நான் நம்பிக்கை வைத்து முழுமையாகச் சார்ந்திருக்கிறேன். உன்னையே நான் ஈமான் கொண்டேன். உன் பக்கமே நான் திரும்புகிறேன். உன்னுடைய சான்றுகளைக் கொண்டே உன்னை மறுப்பவர்களிடம் நான் வழக்காடுவேன். உன்னிடமே நான் தீர்ப்புக் கோருகிறேன். எனவே நான் முன்பே செய்த பாவங்களையும் இனி செய்யவிருக்கும் பாவங்களையும் இரகசியமாகச் செய்தவற்றையும் வெளிப்படையாகச் செய்தவற்றையும்
நீ மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. இந்த துஆவின் ஒவ்வொரு வரியும் ஒரு வைரம். இந்த 3 துஆவையும் நீங்கள் உங்கள் தஹஜ்ஜுத்தில் ஓதும்போது நீங்கள் வெறும் சடங்கைச் செய்யவில்லை. மாறாக நீங்கள் அல்லாஹ்வுடன் ஒரு ஆழமான உரையாடலை நிகழ்த்துகிறீர்கள். புகழோடு ஆரம்பித்து அவனது மகத்துவத்தை உணர்ந்து இறுதியில் முழுமையாக சரணடைந்து மன்னிப்புக் கேட்கிறீர்கள். இதுதான் ஒரு துஆவின் முழுமையான வடிவம். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம். எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகளில்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலை கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை, அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டு விடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக்கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம், ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகிக் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ்.